ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜத். நம்ம அம்ஜத் டாக்ஸ் சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸை மேலும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய வேலையை இன்னும் ஈஸி ஆகிறதுக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸை நாம் வாங்கியிருக்கோம். என்ன அம்ஜத் ஓவராக சம்பாதிக்கிறப்போ இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பாதிக்கிறனோ இல்லையோ நல்லா செலவு பண்ணுறேன். ஸோ இந்த செலவு பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது, இதை வாங்குறதுக்கான என்ன அவசியம் வந்தது, இந்த ப்ராடக்ட்டை எப்படி நான் இவ்வளோ கம்மி விலையில் வாங்கினேன், இந்த ப்ராடக்ட்ஸோடைய அன்பாக்சிங்லேருந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நபரை உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். யார் அம்ஜத் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுடைய பெரிய தலைக்கட்டு அப்படின்னு சொல்லலாம், மூத்த மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே நம்ம கிட்ட இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த செலவும் வைக்காம எந்த குறையும் இல்லாம நம்ம கிட்ட வந்து ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்காரு. மேக்புக் ப்ரோ 2013 மாடல் 2015ல நம்ம கிட்ட வந்தாரு. மேக்புக்ல இல்லாத எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுல இருக்கு. சிடி டிரைவ் இருக்கு. ஸோ இதுதான் இனிஷியல் மாடல் அப்படின்னு வச்சிங்களேன். எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஈவன் ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன மாதிரி திடீர்னு பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பார், திடீர்னு அப்படியே ஸ்லோவாகி டல் ஆகிடுவார், திடீர்னு தூங்கிடுவார், திடீர்னு நின்றுடுவார். ஆனால் நமக்கு எந்த செலவும் வைக்க மாட்டார். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வரைக்கும் இவரை வச்சு தான் நான் எடிட் பண்ண போகிறேன். அடுத்து காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம் அப்படின்ற அதுதான் நம்ம வீடியோவில் பின்னாடி பேச போகிறோம். ஸோ இவர்கிட்ட இருக்கிற டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம கிட்ட வரும்போது 4GB ரேமோட வந்தார். நம்ம அதுக்கப்புறம் இவர் அப்கிரேட் பண்ணி இப்போ இவருடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட்டில் 8GB + 8GBன்னு சொல்லி 16GB ரேமோட இருக்காரு. இதுக்கு மேலே இவரை அப்கிரேட் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது தான் சரி என்ன பண்ணுறது, பெரிய தலைக்கட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பல ஆப்ஷன்ஸை வந்து பார்த்துட்டே இருந்தோம். சரி என்ன பண்ணலாம், மேபி விண்டோஸ்க்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ணிடலாமா அப்படின்னா அந்த மேக் OS யூஸ் பண்ணி விண்டோஸ்க்கு போகணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி மேக்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கம்மி எந்த ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் இருக்கிற ஒரு மேக்புக் ப்ரோ எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு சூப்பர் ஐடியா அப்படின்றது நம்ம கண்ணுக்கு பட்டுது, நம்ம கேள்விப்பட்டோம். அதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்க்க போகிற எல்லா வீடியோஸும் இவரால் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இவருடைய துணையோடு தான் எடிட் பண்ண போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர்டு காம்பேக்ட் ஒரு சிஸ்டம் ஆப்பிள் மினி M2 வெர்ஷனில் இருக்காரு. ஸோ இவரை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டே இதோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். மக்களே, மேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1983ல் லீசா அப்படின்ற ஒரு ப்ராசஸரோட அவங்களுடைய மேக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. early 2000s பவர் பிசி அப்படின்ற ப்ராசஸரும் 2006 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டெல் கோர் டியோவில் வந்து நுழையிறாங்க. அப்புறம் கோர் 2 டியோ, i3, i5, i7, i9 அப்படின்னு சொல்லி 2 கோர், 4 கோர், 6 கோர், 8 கோர், அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களால பெஸ்ட்டு கொடுக்க முடிஞ்சது i9ல் 10 கோர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீடு கூட பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ்க்கு இல்லை நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இல்லை சினிமா எடிட்டர்ஸ்க்கு டிஜேஸ்க்கு இவங்க எல்லாம் பத்தலை அப்படின்றதுனால 2021ல் ஆப்பிள் அவங்களுடைய ஓன் ப்ராசஸரை வந்து ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வராங்க. சிலிகான் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க, M1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M1 Pro, M1 Max, M1 Ultra அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் போகுது. 2023ல் பார்த்தீங்கன்னா M2, அதாவது M1 விட அட்வான்ஸ்டு, எந்த அளவுக்கு M2 அட்வான்ஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1ல் இருக்கிற ப்ரோவும் M2வும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்ற ரேஞ்சுக்கு M2 Pro, M2 Max, M2 Ultra அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நாம் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேக் மினி. அதுதான் இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மக்களே, இதுதான் நம்மளுடைய M2 மேக் மினி, அதாவது M2 ப்ராசஸர் இருக்கக்கூடிய மேக் மினி அப்படின்னு சொல்லலாம். M2 ப்ராசஸர் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தேதியில் ஆப்பிளில் இருக்கிற அட்வான்ஸ் ப்ராசஸர் சீரீஸில் M2 சீரீஸ் தான் அட்வான்ஸ்டு. ஸோ நம்ம இப்போ M2ல இருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா M2 Pro, M2 Max, M2 Ultraலாம் இருக்குது. இதை வாங்குறதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த M2 Pro, அந்த அல்ட்ரா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கும். ஒரு சில நம்ம தமிழ்லேயே ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இங்கிலீஷில் நிறைய யூடியூபர்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் அதை வச்சுருக்காங்க. ஸோ அதை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட டபுள் எதுவும். ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இன்னொரு சிறப்பம்சம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் சீரீஸ்லேயே இருக்கிறதுலே கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த மேக் மினி மட்டும்தான். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM, 256 SSD ஹார்ட் டிஸ்கோட
இந்த மேக் மினி வருது. அதோடைய ரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ இதிலே நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 16 GB இருக்குது, 24 GB ரேம் இருக்குது. எஸ்எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 512, 1 TB, 2 TB வரைக்கும் இருக்குது. ஒரு முறை நீங்கள் ரேம் வந்து அப்கிரேட் பண்ணிங்கனாலும் அதுக்கு ஒரு 20,000 கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை எஸ்எஸ்டியை வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து அப்கிரேட் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு அப்கிரேட்க்கும் நீங்கள் 20,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்க இந்த வேரியண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 24 GB ரேம் வாங்கியிருக்கோம், 512 SSD வாங்கியிருக்கோம். 1 TB வாங்கலான்னு பார்த்தோம், பட் அது இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பீமா சொன்னால், இல்லை மச்சி நீ வந்து இதே வாங்கிக்கோ, ஒருவேளை உனக்கு வந்து எஸ்எஸ்டியில் அப்கிரேட் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி மாதிரி ஏதாவது வாங்கி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் இதை நம்ம வந்து வாங்கிட்டோம். இப்போதைக்கு ரேம் வைஸ் பார்த்தீங்கன்னா ரேம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம காட்டணும் இல்லையா, நம்ம மூத்த தலைக்கட்டு அப்படின்னு. அவர் எப்படி ஒர்க் ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது நம்ம வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், அதுவும் நார்மல் டைம்லலாம் சூப்பராக ஒர்க் ஆகும். நம்ம எப்போ அர்ஜென்ட்டாக ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ திடீர்னு தூங்கிடுவோம். ஒரு முறை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சரி அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருதுன்னு போயிட்டு வந்தீங்கன்னா அப்போ தான் அந்த கிளிக் பண்ண பட்டனே சுற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகும். ஜென்ரலாக நம்ம வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு ஒரு 2-3 மணி நேரம் வச்சுங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு 1 மணி நேரத்தில் எடுத்தாலும் எடிட்டிங் மட்டும் ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். நம்ம போட்டு அதை இன்புட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே ஏன்டா இந்த யூடியூப் ஒரு தொழிலாக எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கோம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன ரேட்டை விட ரொம்ப கம்மியான விலையில நம்ம வாங்கியிருக்கோம். அது எப்படி அப்படின்றத நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிகிட்டே வந்து பார்ப்போம். மக்களே, எப்படி நம்ம ஒரு ஐஃபோன் ஓப்பன் பண்ணுவோமோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம், இதையும் ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம். ஸோ பிரிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய மேக்கை வந்து வெளில எடுத்துடலாம். என்ன வரமாட்டேங்குது, ஒரு வழியாக வந்துடுச்சு. இது மேக் இல்லை, இது மேக்கோடைய டப்பா மேலே இருக்கிறது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக் இருக்குது. உண்மையாக சொல்லணும், டிசைனுக்கு இவங்களுக்கு வந்து சும்மா அப்படியே ஒரு 100க்கு ஒரு 1000 மார்க் கொடுக்கலாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன் ஃபினிஷு. அப்படியே சும்மா இந்த வடிவேல் சொல்லுவார், அப்படியே சோத்தை இது மேலே போட்டு அப்படியே குழைச்சி அடிக்கலாம்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் பாருங்கள். இது பாக்ஸு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு ஃபோட்டோ கணக்குக்கு அப்படியே ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு நம்ம யூடியூபோடைய சில்வர் ப்ளே பட்டன் மாதிரியே இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த சில்வர் ப்ளே பட்டனையும் கையில் வச்சு வீடியோ போடுறோம். எப்படி நம்ம வந்து விலை கம்மியாக வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிளில் வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது. என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக் டு யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி ஆஃபர். அதாவது இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதை யார் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக வேலை செய்கிறோம் அப்படின்னா அவங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரொஃபஸராக வேலைக்கு சேர்ந்த இந்த 10 வருஷத்தில் அதனால் எனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டது அப்படின்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய அசெட் எனக்கு. ஸோ அந்த அசெட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நன்மை நடந்துச்சு அப்படின்னா அது இதுதான். என்னுடைய காலேஜ் மெயில் ஐடியை வந்து நீங்கள் ஆப்பிள் வெப்சைட்டில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, யூனிடேஸ் அப்படின்னு சொல்லி, அவங்க யூனிடேஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த எல்லாம் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும், அந்த மெயிலுக்கு வெரிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு @gmail.com அப்படின்னு இல்லாமல் இந்த எஜுகேஷன் வெப்சைட் அந்த மெயில் ஐடி இருக்கணும். எங்களுடைய அந்த காலேஜ் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கடைசியில் .edu.in அப்படின்னு வந்து முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெயில் ஐடி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பேசிக்காக அந்த விலை வந்து 60,000 ரூபாய், 59,900 அப்படின்னு. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,900 வாங்கலாம் ஒரு மேக்கு. ஜஸ்ட்டு அதாவது இது வந்து பார்த்தோன்னே நீங்கள் என்னமோ இது என்ன செட்டப் பாக்ஸா, இது என்ன ஏதோ ஒரு சின்ன டிஷ்ஷா இல்லை சிடி பிளேயரா அப்படின்னு கேட்குறீங்க. இது ஒரு கம்ப்யூட்டரே தான். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர். இதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு HDMI கேபிள் வச்சு ஏதோ ஒரு டிவிலையோ இல்லை ஏதோ ஒரு மானிட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வயர்லெஸ் கீபோர்டோ இல்லை வயர்டு கீபோர்டு வித் மவுஸோ இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய கம்ப்யூட்டர். காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எஜுகேஷன் அந்த இது வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் இதே ப்ராடக்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதோட விலை வந்து 1,20,000 ரூபாய். ஐ திங்க் நாம் வாங்கின ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,02,000 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட திடீர்னு கணக்கு மறந்துட்டேன், ஒரு 18,000 ரூபாய் நம்ம வந்து கம்மியாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ 18,000 ரூபாய் ஒரு ஆப்பிளோடைய ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் 18,000 ரூபாய் கம்மியாக வாங்குறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இது கூட ஒரு போனஸ் விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். இதுதாங்க. என்னடா ஏதோ டூப்ளிகேட்டை காட்டுறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரிஜினல் ஆப்பிளோடைய ஏர்பாட்ஸ். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஜுகேஷன் ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஏர்பாட்ஸோடைய 2nd ஜென்ரேஷன் இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ.
அதாவது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜுமே இல்லாமல் 0 ரூபீஸ்க்கு இதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷன் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2nd ஜென்ரேஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா பில்குல் ஃப்ரீ, 100% ஃப்ரீ, எந்த காசும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஆல்ரெடி இதுலேயே ஒரு 15,000 கம்மி. ஸோ 2nd ஜென்ரேஷன் ஏர்பாட்ஸ் வேறு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுவே இந்த மாதிரி 3rd ஜென்ரேஷனாக வேணும், இல்லை மேக்ஸ் சேஃபாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இதை வந்து ஒரு மேலே ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருந்தேன். இன்னும் அந்த ஆஃபர் முடியல. இப்போ கூட நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், ஆஃபர் வந்து வேலிடில் இருக்குது. நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா வாங்கிக்கலாம். ஃபோன் மட்டும் வாங்க முடியாது. ஸோ அதர் தேன் தட் மேக்புக், அதாவது நார்மல் லேப்டாப், மேக்புக்கு ப்ரோ, மேக்புக் ஏர், ஐமேக்கு, இல்லைனா இந்த மாதிரியான மேக் மினி எது வேணாலும் நீங்கள் அந்த ஆஃபரில் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மேக் மினி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேப்லாம் அடிச்சிருக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஸோ அந்த டேப்பை நீங்கள் வந்து பிரிச்சிங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா மசாலாவும் இந்த இடத்துல இருக்குது. என்னப்பா அந்த மசாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நான் லைனாக சொல்லிட்டே வரேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவர் கார்டு. அந்த பவர் கார்டு வந்து இப்போ பாக்ஸ்குள்ளே இருக்குது, அதை நான் காட்டுறேன். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள், நம்ம நார்மலான லேண்ட் கேபிள், அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு HDMI போர்ட், 2 USB போர்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த 3.5mm ஜாக் போடுற மாதிரி ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் ஏரியா, அதாவது கூலிங்கான ஃபேன். ஸோ அதுவும் வந்து பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கை அடக்கத்தில் ஒரு மேக், யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த காரணம் அந்த காரணம் அப்படின்னு சொல்லாமல் ஒழுங்காக நான் வீடியோ போடணும்னு எனக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிங்க. வேறு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக ஆப்பிள் கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அடுத்து இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பவர் கார்டு. உள்ளே வந்து பவர் கார்டும் கொடுத்துருக்கு. அம்ஜத் நீ வீடியோவில் காட்டும்போது 2 பாக்ஸ் காட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யாராவது கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டு. ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுடைய மேக்கானது, அதை வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த கீபோர்டும் மவுஸும், இது ரெண்டுமே சேர்த்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 2,000 ரூபாய் சில்லறை என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 2,500 ரூபாய் சில்லறை என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த லாஜிடெக் இது வந்து ப்ளூடூத் கீபோர்ட், இது வந்து ப்ளூடூத் மவுஸு. இந்த லாஜிடெக் வந்து கொஞ்சம் நல்லா எந்த ஒரு லேகும் இல்லாமல் நம்ம மேக் மினியோட ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால இந்த கீபோர்டையும் மவுஸும் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி காட்டணுமான்னு எனக்கு தெரியல. அமேசானில் இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. நான் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. மக்களே, உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக, நமக்கு எப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு வருதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நமக்கான ப்ராடக்ட்ஸை எந்த அளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக நம்ம மக்களுக்கு வந்து ஒரு வீடியோவை கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஃபுல் க்ரௌண்ட் ஆளாக நின்று இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸை உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. ஒருவேளை நீங்கள் மேக் வாங்க போகிறீங்க, அந்த யூனிடெஸ்ட்டில் இல்லை ஆப்பிளோடைய வெப்சைட்டில் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் போடுங்க, அதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த ஆஃபர் இருக்கும்போதே ஒருவேளை நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா வாங்கிடுங்க. வீட்டில் இருக்கிற ஒரு நார்மல் டிவி போதும், HDMI கேபிளோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் காட்டின மாதிரி கீபோர்ட் மவுஸ் இருந்துச்சுன்னா யூ ஆர் ரெடி டு கோ. நீங்கள் சூப்பராக வந்து அட்வான்ஸ்டு, இப்போது இந்த சிஸ்டம்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அதை வாங்கியிருக்கேன். EMIயில் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரீபே பண்ணிவிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா என்ன வேணால் பண்ணலாம். டேக் கேர், பை பை.